இஸ்ரேல் டொனால்ட் ட்ரம்ப்பை ஏமாத்தி ஈரான் போருக்குள்ள இழுத்துருச்சு அப்படின்னு நான் சொல்லலைங்க. அமெரிக்காவினுடைய கவுண்டர் டெரரிசம் சென்டர்னுடைய தேசிய இயக்குனர் ஜோ கென்ட் சொல்லியிருக்கார். ஏன் அவர் அப்படி சொன்னார் அப்படிங்கிறத பத்தியும், ஈரானுடைய பாதுகாப்பு துறையின் தலைவர் அலி லாரிஜானி அவரை கொண்டிருக்கிறதாக நேத்து இஸ்ரேல் சொல்லியிருந்தாங்க. அதை ஈரான் இன்னைக்கு உறுதிப்படுத்தியிருக்காங்க. அவரை கொன்னதன் மூலமாக திரும்பவும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பத்தியும் இன்னும் பல்வேறு விஷயங்களை பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். அன்றும் இன்றும் என்றும் தரம் என்றாலே சக்தி மசாலா. இது மக்களின் 49 ஆண்டு கால நம்பிக்கை. சிக்கனமாய் போட்டாலும் சிறப்பாக இருக்கும். ஈரானுடைய சுப்ரீம் லீடர், ஈரானுடைய பிரசிடென்ட், அதுக்கு அடுத்து ஈரான்ல முக்கியமான அதிகாரத்துல இருக்கிற பதவி தான் ஈரானுடைய பாதுகாப்புத்துறை தலைவர்னுடைய பதவி. அந்த பதவியில இருந்தவர் தான் அலி லாரிஜானி. இந்த போரினுடைய முதல் நாள்ல ஈரானுடைய முன்னாள் சுப்ரீம் லீடர் அலி கமேனி கொல்லப்பட்டதுக்கு பிறகு ஈரான் இந்த போரை தொடர்ந்து மேற்கொள்ளவும் தங்களுடைய நிர்வாகத்தை சரியாக செய்யறதுக்கும் ஒரு முக்கிய பங்காற்றியவர் தான் இந்த அலி லாரிஜானி. ஒரு 4 நாள் முன்னாடி ஈரானுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் பங்கர்ல போய் பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு டொனால்ட் ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருந்த அதே நேரம் ஈரான்ல குட்ஸ் டே அன்னைக்கு அலி லாரிஜானி, ஈரானுடைய அதிபர் மசூத் பெசஸ்கியான் இவங்க எல்லாரும் மக்களோட மக்களாக எந்தவித பாதுகாப்பும் இல்லாம சாலையில நடந்து போனாங்க. رژیم صهیونیستی دوباره حمله کرده تو مسیر دور ترسیده این حمله هایی که میکنه از ترسه، از استیصاله. کسی که قوی باشه وسط تظاهرات بمباران نمیکنه، معلومه کم آورده. எங்களுக்கு பயம் இல்லை, இந்த போரை எங்களால எதிர்கொள்ள முடியும், மக்களுடைய துணை இருக்கு அப்படிங்கிறத உலகம் முழுக்க சொல்ற வகையில தான் அன்னைக்கு அவங்க அந்த பேரணியில நடந்து போனாங்க. 4 நாள் முன்னாடி மக்களோட மக்களாக நடந்து போன அலி லாரிஜானி, நேத்து வரைக்கும் ட்வீட் போட்டுட்டு இருந்த அலி லாரிஜானி இன்னைக்கு உயிரோடு இல்லை. இஸ்ரேல் நாங்க லாரிஜானியை கொன்னுட்டோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. ஈரான் அரசாங்கமும் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. லாரிஜானி யாரு, எப்படிப்பட்ட மனிதர்? அவருக்கு ஈரானுடைய அரசியல்ல நீண்ட கால அனுபவம் இருக்கு. பல ஆண்டுகள் ஈரான்ல அமைச்சராக இருந்திருக்காரு, நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகராக இருந்திருக்காரு, பாதுகாப்புத்துறையினுடைய தலைவராக இருந்திருக்காரு. இவ்வளவு ஏன், 2015 அமெரிக்கா மற்றும் மற்ற மேற்கத்திய நாடுகளோட ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டாங்க. அந்த ஒப்பந்தம் நிறைவேறதுக்கு முக்கிய பங்காற்றியவர் ஈரான் தரப்புல அலி லாரிஜானி தான். ஈரானுடைய உரிமைகள்ல எந்தவித சமரசமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியான நபராக இருந்தாருன்னு சொல்றாங்க அலி லாரிஜானி. ஆனாலும் அவருடைய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவர் கொஞ்சம் நெகிழ்வு தன்மையை கொண்ட ஆளு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஈரான் தரப்புல பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா இவர்கிட்ட பேசலாம், சின்சியரா அந்த இடத்துல ஒரு எஃபர்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்பவே பிராக்டிக்கலான ஆளுன்னு சொல்றாங்க. அதனாலதான் அன்னைக்கு மக்களோட மக்களா சேர்ந்து அவரால் சாலையிலையும் நடந்து போக முடிஞ்சது. அவரை தான் இஸ்ரேல் இன்னைக்கு கொன்னு இருக்காங்க. அவரை கொன்னது இஸ்ரேலும் அமெரிக்காவும் செஞ்ச அடுத்த மிகப்பெரிய தவறா? ஏன் இப்படி நான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு கடைசியாக அலி லாரிஜானி கொடுத்த பேட்டியை பாருங்க. حالا فرض کنیم من بکنن، این واقعا نبوده با، یعنی افرادی که حالا بعد از اون عملیاتی که کردن با حضرت امام خامنه ای تعداد از فرماندهان ما رو به شهادت رسوندن، بعدش ما ترور خیلی مهمی نداشتیم. ولی الان فرض کنیم که 2 تا ترور دیگه بکنن. شما ببینید حضرت آیت الله خامنه ای امام این کشور رو به شهادت رسوندن، ولی مردم با هوشیاری غمگساری میکنن ولی پای انقلاب ایستادن. حالا فرض کنید 5 تا دیگه هم بکشن. اون آدم به این گندگی رو کشتن و به شهادت رسوندن، مردم با هوشیاری اداره کردن. این نکته‌ای که امام رحمت الله علیه میفرمود در شهادت استاد مطهری، گفتن این با این شهادت ها انقلاب قوی تر میشه، بکشید ما را، ما ملت ما بیدارتر میشه. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சுப்ரீம் லீடர் அலி கமேனியை கொன்னீங்க, நிறைய கமாண்டர்களை கொன்னீங்க, இருந்தாலும் ஈரான் இந்த போர் எதிர்கொண்டுகிட்டு இருக்கு. காரணம் என்ன? ஈரானுடைய சிஸ்டம் அப்படி. ஒரு ஆள் இல்ல, அவர் கொண்டுட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு அடுத்த ஆள் வந்து நின்று வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. இந்த சிஸ்டம் இருக்கிற வரைக்கும் எங்களை எதுவுமே பண்ண முடியாது. குறிப்பா நீங்க ஒவ்வொருத்தரையாக கொல்ல 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 மக்கள் மனதுல இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாகவும் புரட்சிக்கு ஆதரவாகுமான மனநிலையை தான் அதிகமாக உருவாக்குறீங்களே தவிர அவங்களே நீங்க எங்க கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. அந்த வகையில பாத்தீங்கன்னா நீங்க எங்களை கொன்னாலும் சரி அது ஈரானுக்கு நல்லதுதான் அப்படின்னு லாரிஜானி சொல்லியிருக்காரு. அலி கமேனி ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடத்தினாரு, அவர் மக்களை ஒடுக்குனாரு, மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டாரு அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கலாம். ஆனால் என்னைக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் அவரை கொன்னாங்களோ
அப்பவே அவர் ஒரு மார்ச்சைர் ஆயிட்டார். அதாவது உயிர் தியாகம் பண்ண ஒரு தியாகி ஆயிட்டாருன்னு தான் ஈரான் மக்கள் நினைக்கிறாங்க. என்னதான் நம்ம நாட்டுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் வெளியே இருந்து ஒருத்தர் தாக்கும் போது அப்போ நம்ம நாட்டோட தான் நிக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலை இந்த போர் தொடங்கினதுக்கு பிறகு ஈரான் மக்கள் மனதில் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்பவும் அவங்களுக்கு ஈரானுடைய அரசாங்கத்தின் மேல வருத்தங்கள் இருக்கு. அந்த அரசாங்கம் இருக்கக்கூடாது, வேற ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க தான். ஆனா அந்த ஆட்சி மாற்றத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்குள்ள செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் ஈரான் மக்களுடைய எண்ணமாக இருக்கு. அலி கமேனியை கொல்றதன் மூலமாக ஈரான் மக்கள் தெருவுக்கு வருவாங்க, ஆட்சியை கவிழ்ப்பாங்க, ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு எப்படி ஒரு தப்பு கணக்கு போட்டாங்களோ அந்த தப்பை தான் திரும்ப திரும்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க அங்க ஒருத்தரையா கொல்ல அங்க ஈரான் மக்கள் மனதுல அரசாங்கத்துக்கு ஆதரவாகவும் புரட்சிக்கு ஆதரவாகுமான மனநிலை தான் ஈரான் மக்கள் மத்தியில அதிகமாக ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த மாதிரியான முக்கியமான நபர்களை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து கொல்லும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஈரானுடைய அரசியல் நிர்வாக கட்டமைப்பு வீக் ஆகிரும், அதை நம்ம சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் நினைக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் கொல்லப்பட்டா அந்த இடத்துக்கு அடுத்த ஆள் வந்து அதை விட தீவிரமாக செயல்பட ஆரம்பிக்கிறார். இது என்ன பண்ணுதுன்னா, பேச்சுவார்த்தைக்கு குறிப்பா இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச வாய்ப்பையும் கெடுத்துருது. நீங்க ஒருத்தரையா கொன்னுட்டு எங்களை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டா நாங்க எப்படி வருவோம் அப்படின்னு தான் ஈரான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்த்தோம்னா ஈரான் ஒவ்வொரு முக்கியமான நபரையும் கொல்லும் போது இந்த போர் இன்னும் தீவிரமாகுதே தவிர ஈரான் வீக்காகவும் இல்ல, தொடர்ந்து தாக்குதல் நடந்துகிட்டே தான் இருக்கு. அலி லாரிஜானி கொல்லப்பட்டதை அடுத்து ஈரான் ஒரே நேரத்துல நூற்றுக்கணக்கான கிளஸ்டர் பாம்ஸ், அதாவது கொத்து குண்டுகளை இஸ்ரேல் மேல வீசியிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. அதே நேரம் ஹெஸ்போலா அமைப்பும் லெபனான்ல இருந்து இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுல கடுமையான சேதம் இஸ்ரேல் ஏற்பட்டிருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட நேற்று இரவுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த தாக்குதல் தீவிரமடைஞ்சிருக்கு அப்படின்னா அங்கிருந்து வர செய்திகள் சொல்லுது. இந்த போருக்கு மத்தியில மிகப்பெரிய பரபரப்பான செய்தி எது அப்படின்னா, அமெரிக்காவினுடைய கவுண்டர் டெரரிசம் சென்டர்னுடைய டைரக்டர் ஜோசப் கென்ட் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணதாக ட்விட்டர்ல அறிவிச்சதுதான். அதுக்கு அவர் சொல்ற காரணங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, இந்த போர்ல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஈரானால அமெரிக்காவுக்கு எந்த விதமான உடனடி ஆபத்தும் அச்சுறுத்தலும் இல்லை. அப்படி இருந்தும் இந்த போருக்குள்ள அமெரிக்கா போயிருக்கு அப்படின்னா அது இஸ்ரேல் போட்ட பிரஷர்னாலையும் இஸ்ரேலிகள் சார்பாக அமெரிக்காவில் இருக்கிற லாபினாலையும் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் லாபின்னு எதை சொல்றாருன்னா, அமெரிக்காவில் செயல்பட்டு இருக்கிற யூதர்களுடைய மிகப்பெரிய நிறுவனங்கள், இந்த பிசினஸ் லாபி, இதெல்லாம் சேர்ந்துதான் அமெரிக்காவை இந்த போருக்குள்ள தள்ளிருச்சு அப்படின்னு கென்ட் சொல்றாரு. அந்த கடிதத்துல ட்ரம்போட அவர் உரையாடுறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, 2016 இருந்து ஜூன் 2025 இஸ்ரேல் ஈரான் மேல ஒரு தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா, அது வரைக்குமே கூட உங்களுக்கு இந்த போரை பத்தின புரிதல் நல்லாவே இருந்துச்சு. குறிப்பா மத்திய கிழக்குல ஒரு போர் நடக்குது, அதுல அமெரிக்கா பங்கேற்குது அப்படின்னா அது அமெரிக்காவுக்கு விரிக்கப்பட்ட ஒரு சதிவலை, ஒரு ட்ராப் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு. அந்த சதிவலையில நம்ம சிக்கணும்னா நம்மளுடைய இராணுவ வீரர்களுடைய உயிர், நம்மளுடைய வளங்களும் பாதிக்கப்படும், நம்மளுடைய பொருளாதாரமும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நீங்க இவ்வளவு நாள் புரிஞ்சு செயல்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. இதுக்கு முன்னாடி இருந்த எந்த அதிபரையும் விட உங்களுக்கு போரை பத்தின நல்ல புரிதல் இருந்துச்சு. அதனாலதான் இந்த போருக்குள்ள போகாம எப்படி இராணுவ ரீதியிலான அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க செயல்படுத்தி காட்டினீங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஈரானுடைய தலைமை தளபதியாக இருந்த காசிம் சுலைமானி, அவரை 2019 உங்களுடைய ஆட்சியில தான் கொன்னோம். இது மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை. அது மட்டும் இல்ல, ISIS தீவிரவாத அமைப்பையும் முற்றிலுமாக ஒழிச்சிங்க. இதெல்லாம் சிறப்பான நடவடிக்கை அப்படின்னு அவர் சொல்றாரு. காசிம் சுலைமானியை பத்தி இந்த இடத்துல நான் சுருக்கமா சொல்லிடுறேன். காசிம் சுலைமானி ஈரானுடைய மேஜர் ஜெனரல். ஈரானுடைய இந்த ராணுவ நடவடிக்கை, ஈரானுடைய பாதுகாப்பு நடவடிக்கை, இது எல்லாத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோல்ல ஒரு ராணுவ கட்டுப்பாடோட வச்சிருந்தவர். இவர் வந்து அந்த பகுதியை அதிரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு முக்கியமான நபராக இருந்தவர். அவர் ஈராக்ல பாக்தாத் விமான நிலையத்துக்கு பக்கத்துல இருக்கும்போது அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்பினுடைய உத்தரவின் பேர்ல அமெரிக்கா கொன்னாங்க. அந்த கொலையின் போதே பின்னாடி இப்படி ஒரு வார் வரும் அப்படிங்கிறது ஈரானுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஈரானுக்கு மட்டும் கிடையாது, கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. சமீபத்துல கத்தாரினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு பேட்டி கொடுக்கும் போதும் சொன்னார், 2019-20 அந்த காலகட்டத்துல நடந்த அந்த சம்பவம், அதாவது காசிம் சுலைமானியினுடைய கொலை பின்னால இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வரும் அப்படிங்கிறத நாங்க அன்னைக்கே கணிச்சோம் அப்படின்னு இப்போ இந்த வார் நடக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இஸ்ரேலினுடைய உயரதிகாரிகள் சிலரும் அமெரிக்காவில் இருக்கிற மீடியா லாபி சிலரும் சேர்ந்து ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன், அதாவது தவறான தகவலை பரப்ப ஆரம்பிச்சாங்க. அதன் மூலமாக உங்களை ஏமாத்தி ஈரானால அமெரிக்காவுக்கு உடனடியாக ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிறத நம்ப வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு கென்ட். இப்போ உடனடியாக இந்த போரை ஈரான் மேல நம்ம தொடங்கணும் அப்படின்னா விரைவிலேயே நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு உங்களை நம்ப வச்சிருக்காங்க. இது வடிகட்டிய பச்சை பொய்.
இதே மாதிரியான ஒரு பொய்யை சொல்லி தான் அமெரிக்காவை ஈராக் போருக்குள்ள தள்ளிச்சு இஸ்ரேல். அந்த போருக்குள்ள அமெரிக்க ராணுவ வீரர்கள் போய் ஏகப்பட்ட உயிர்களை இழந்தோம், ஏகப்பட்ட பொருளாதார பாதிப்புகளையும் சந்திச்சோம். இப்போ திரும்பவும் அதே தப்ப நம்ம செய்யக்கூடாது. அமெரிக்க ராணுவ வீரர்கள் ஈரான் போர்ல ஈடுபடுத்தப்படுறத என்னால ஏத்துக்க முடியாது. ஆனா இப்பவும் ஒண்ணு கெட்டு போயிடல. இந்த போரை நிறுத்தலாம், ஏற்பட்ட பாதிப்புகளை ரிவர்ஸ் பண்ணலாம். அல்லது மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இந்த போரை இன்னும் மோசமடைய செய்யலாம், அமெரிக்காவை இன்னும் மோசமான நிலைக்கு கொண்டு போக செய்யலாம். எந்த முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜோசப் கென்ட். அந்த கடிதத்துல அவர் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் குறிப்பிடுறாரு. அமெரிக்காவுக்காக நான் 11 போர்கள்ல செயலாற்றி இருக்கேன். அது மட்டும் இல்ல, என்னுடைய மனைவி இஸ்ரேலால உருவாக்கப்பட்ட ஒரு போலியான போர்ல சிக்கி உயிரிழந்தவங்க. ஆக்சுவலி அவங்களுடைய மனைவி அமெரிக்கனுடைய கடற்படையினுடைய ஒரு சோல்ஜராக இருந்திருக்காங்க. சிரியா வார்ல அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. அதை தான் இந்த இடத்துல ஜோசப் கென்ட் குறிப்பிடுறாரு. இவ்வளவு தியாகங்களை செய்த ஒரு நபர் அப்படிங்கிற அடிப்படையிலையும், அமெரிக்காவுடைய கவுண்டர் டெரரிசம் சென்டர்னுடைய இயக்குனர் அப்படிங்கிற அடிப்படையிலையும் தான் நான் இந்த போர் தவறான போர் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றேன்னு சொல்றாரு. கவுண்டர் டெரரிசம் டிபார்ட்மெண்ட்டினுடைய டைரக்டர் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய பாதுகாப்பையே உறுதி செய்யற ஒரு முக்கியமான அதிகாரத்துல இருக்கிற பதவி. அப்படிப்பட்டவரை ஈரான் மேல அமெரிக்கா போர் தொடங்கினது தப்பு அப்படின்னு சொல்றாருன்னா அது எவ்வளவு பெரிய முக்கியமான டிசிஷனாக இருக்கணும். ஆனா டொனால்ட் ட்ரம்ப் இவருக்கு என்ன பதில் சொல்றாரு தெரியுமா? Well, I read his statement. I always thought he was a nice guy, but I always thought he was weak on security, very weak on security. I didn't know him well, but I thought he seemed like a pretty nice guy. But when I read his statement, I realized that it's a good thing that he's out. ஜோசப் கென்ட் நல்ல மனிதர் தான், ஆனா செக்யூரிட்டில அவர் ரொம்ப வீக் அப்படின்னு இந்த அறிக்கை, இந்த கடிதம் கொடுத்து அவர் பதவியை ராஜினாமா பண்ணதுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அவர் சொல்ற மாதிரி அவர் வீக்காவே இருக்கட்டுமே, அப்போ அமெரிக்காவுடைய பாதுகாப்பை உறுதி செய்யற இடத்துல இருக்கிற ஒரு அதிகாரி வீக்கா இருக்காருன்னு தெரிஞ்சும் அவர் எதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அப்பாயிண்ட் பண்ணாருன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அதை பத்திலாம் டொனால்ட் ட்ரம்ப் யோசிக்கவே மாட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எடுத்த முடிவு தான் கரெக்டு, அதை யார் எதிர்த்தாலும் அவங்க தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு, அவங்கள அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இன்னொன்னு, டொனால்ட் ட்ரம்ப் ஏமாத்தப்பட்டிருக்காரு அப்படின்னு இந்த கடிதத்துல ஜோசப் கென்ட் சொன்ன மாதிரி தான் டொனால்ட் ட்ரம்ப்பே நேத்து அவர் வாயாலே சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறது நீங்களே பாருங்க. Iran, who's truly a nation of great terror and power. Look what happened in the last 2 weeks. They weren't supposed to go after all these other countries in the Middle East. Those missiles were set to go after them. So they hit Qatar, Saudi Arabia, UAE, Bahrain, Kuwait. Nobody expected that. We were shocked. And the other one, they fought back. They could have yielded. ஈரான் மேல தாக்குதல் நடத்தினா அவங்க திரும்ப தாக்குதல் நடத்துவாங்க அப்படிங்கறத எனக்கு யாருமே சொல்லல அப்படிங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? அவருக்கு தவறான தகவல்களை கொடுத்து தான் இந்த போருக்குள்ள தள்ளியிருக்காங்க அப்படிங்கிறது தானே அர்த்தம். ஜோசப் கென்ட்டும் அதை தானே சொல்றாரு. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி டக்கர் கால்சன் அப்படிங்கிற அமெரிக்காவில் பிரபலமான யூடியூபருக்கு ஜோசப் கென்ட் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. Immediately, it would be very bloody. I have no doubt that we could probably defeat some of their air defense and go in there and have another shock and awe campaign. But again, like we saw how the shock and awe campaign in Iraq really didn't actually work in the long run. So I have no doubt that we'd have some immediate results that people would cheer about here in the United States. But Iran, Persia has always been an empire. It's been around longer than any of the other players in the modern Middle East right now, and they are not going anywhere. And right now, Iran has a lot of internal problem. They have a lot of internal strife with the Ayatollah and that government that's only been in power since 1979. But again, if we start conducting strikes in Iran, everyone in Iran will rally around their leader, and they will become even more revolutionary. And then we will have Iranian proxies throughout the entire region that will be conducting attacks just like we had in Jordan. And really, in the long term, Tucker, the axis that has been built really since Putin invaded Russia and since Putin invaded Ukraine and we decided we were going to throw this massive sanctions package at them, China has come in as a major player, and we are deeply compromised by China. They control a lot of our economy. They control global manufacturing. They're deeply embedded in Wall Street, and they've also made deals with the Iranians. They want access to Iranian petro, not to mention the fact that Biden killed off U.S. energy independence, and now he's going after LNG, and the world's biggest LNG exporters are Iran, Russia, and Qatar. So this axis would become very powerful. If we get deeply involved and deeply entangled
with Iran, we are playing right into China's hands, because China would like nothing more than for us to be committing our military industrial base to a war in Eastern Europe, in Ukraine, and then to be committing our conventional military power, our blood and our treasure, back in the Middle East. That will make the Pacific, our actual border, extremely vulnerable to Chinese aggression. Or China will simply just watch us bleed out economically as we bleed out on the battlefield on these couple different theaters. It's absolute insanity. It's opening up Pandora's box. And again, for what gain to the American people? அவர் என்ன சொல்றாரு, ஈராக் மாதிரி இல்ல ஈரான், அதுக்குள்ள போனோம்னா நமக்கு கடுமையான சேதாரம் ஏற்படும். இன்னொன்னு, ஈரான் மேல நம்ம போர் தொடுத்தோம் அப்படின்னா அது சைனாவை வலுப்படுத்திடும். ஒண்ணு, நம்மளுடைய மிலிட்டரி பவரை எல்லாம் நம்ம மிடில் ஈஸ்ட்ல செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அந்த நேரத்துல சைனா பெசிபிக் ஓஷன் கடல் பகுதியில அமெரிக்காவுடைய எல்லையை ஒட்டி தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த முயற்சி பண்ணும். அதுவும் இல்லையா, நம்ம இந்த போர்ல செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல பொருளாதார ரீதியாக வலுவான ஒரு நிலைக்கு சைனா போயிடும். ஏற்கனவே உற்பத்தி சந்தையாக இருந்த அமெரிக்கா இன்னைக்கு நுகர்வு சந்தையாக மாறி இருக்கு. சைனா தான் உலகத்திலே மிகப்பெரிய அளவுல உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்தையே நம்ம சைனா கிட்ட கொடுத்துட்டோம். ஈரானுடன் நம்ம போருக்கு போனோம்னா அதை சைனா சரியான வாய்ப்பாக பயன்படுத்தி வளர்ந்துருவாங்க அப்படிங்கிறதையும் இதே ஜோசப் கெண்ட் தான் சொல்லியிருக்காரு. ஜோசப் கெண்ட் சொல்ற மாதிரி தான் இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவால் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ங்கிற ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த கடல் பகுதி தங்களுடைய கடற்படையை கொண்டு போய் நிறுத்துறதுல அவ்வளவு தயக்கம் இருக்கு, அச்சமும் இருக்கு. காரணம், அப்படி போச்சுன்னா அது கடுமையான சேதாரத்தை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தும். அதனாலதான் அவங்க உலக நாடுகளுடைய உதவிகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முன்னாடியே அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்படி போருக்கு நடுவுல போய் ஸ்டக் ஆக வேண்டிய தேவையே ஏற்பட்டிருக்காது. இதன் மூலமாக அமெரிக்காவுக்கும் சரி, ட்ரம்ப்புக்கும் சரி, இந்த போர்ல எந்த விதமான தெளிவான இலக்கும் இல்லை. இந்த போர்ல என்ன பின்விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் அவங்க முன்கூட்டியே முடிவு பண்ணல அப்படிங்கிறதும் தெளிவாக நமக்கு தெரியுது. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல இருக்கிற பிரச்சனை என்ன, அதுல அமெரிக்கா கை வச்சாங்கன்னா என்ன மாதிரி பின்விளைவுகள் வரும் அப்படிங்கிறத பத்தி ஏற்கனவே நம்ம டீகோட் நிகழ்ச்சியில ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோனுடைய லிங்கை நான் கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்க்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனையினுடைய வீரியம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். இன்னொரு முக்கியமான செய்தியும் வந்திருக்கு. ஆனா இது பிரிட்டன்ல இருந்து வந்திருக்கு. தி கார்டியன் அப்படிங்கிற பத்திரிகை ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிப்ரவரி 26ஆம் தேதி ஜெனீவாவில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஓமான் அதை மத்தியஸ்தம் பண்ணாங்க. அந்த பேச்சுவார்த்தையில பிரிட்டனுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜோனத்தன் பவல் அவரும் பங்கேற்றதாக கார்டியன் சொல்லியிருக்காங்க. அவர் பங்கேற்றதோட மட்டும் கிடையாது, அந்த பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடிஞ்சதாகவும் ஈரான் தங்களுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைவிடுற முடிவை அறிவிச்சதை அவர் ஆச்சரியமாக பார்த்ததாகவும் விரைவில் 2 நாடுகளுக்கும் இடையில ஒப்பந்தம் கையெழுத்தாகிறோம் அப்படிங்கிறத நம்பினதாகவும் சொல்லியிருக்காங்க. இதேதான் ஓமனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பஹர் அல்புசைதியும் சொன்னாரு. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சியும் சொன்னாரு. இப்போ பிரிட்டனுடைய பாதுகாப்பு ஆலோசகர் ஜோனத்தன் பவுலும் சொல்லியிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த போருக்கு தேவையே இல்லைன்னு அர்த்தம். பேச்சுவார்த்தையின் மூலமாகவே இந்த பிரச்சனையை முடிச்சிருக்கலாம். அதுக்கு இவ்வளவு உயிர்களை பலி கொடுத்து, இவ்வளவு உட்கட்டமைப்பு வசதிகளை பலி கொடுத்து எதுக்காக இந்த போர்? எல்லாம் இஸ்ரேலினுடைய அதிகார வெறிக்காக மட்டும்தான். இஸ்ரேலினுடைய பேச்சை கேட்டுதான் அமெரிக்கா இந்த போருக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிறத அமெரிக்காவுடைய கவுண்டர் டெரரிசம் டிபார்ட்மெண்ட்டுடைய இயக்குனர் ஜோசப் கெண்டே சொல்லியிருக்காரு. இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? இன்னொரு பக்கம் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை ஈரான் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதுனால அதன் வழியாக கப்பல்களை, எண்ணெய் கப்பல்கள், கேஸ் கப்பல்களை உலகம் முழுக்க கொண்டு போறதுல ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த எண்ணெயையும் கேஸையும் வேற வழியில கொண்டு போக முடியுமா அப்படின்னு சவுதியும் யூஏயும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. குறிப்பா ஈஸ்ட் வெஸ்ட் பைப்லைன் அப்படின்னு ஒரு பைப்லைன் வச்சிருக்காங்க சவுதி அரேபியா. இது சவுதியினுடைய இந்த பெர்ஷன் கல்ஃப் அந்த பகுதியில் இருக்கிற அந்த எண்டுல இருந்து சவுதியினுடைய இன்னொரு முனையில இருக்கிற செங்கடல் பகுதியில் இருக்கிற யான்போ அப்படிங்கிற துறைமுகத்தை இந்த பைப்லைன் கனெக்ட் பண்ணுது. இந்த பைப்லைன் வழியாக எண்ணெயை கொண்டு போய் யான்போ துறைமுகத்தில இருந்து கப்பல்கள் மூலமாக மற்ற நாடுகளுக்கு எண்ணெயை கொண்டு போற முயற்சியில சவுதி அரேபியா ஈடுபட்டு இருக்கிறதாக தகவல் வருது. ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் இதை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் வர வாய்ப்பு இருக்கு. இதே செங்கடல் பகுதியில தான் ஏமனும் இருக்கு. அந்த ஏமன், குறிப்பா ஏமனுடைய கடல் பகுதியை ஒட்டி இருக்கிற பகுதியில ஈரானுடைய பேக்கப்ல இருக்கிற ஹவுதி படைகள் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த செங்கடல் பகுதியையும் ஈரான் முடக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஹவுதிகள் மூலமாக அந்த சவுதி அரேபியாவுடைய கப்பலாக இருந்தாலும் சரி, மற்ற மேற்கத்திய நாடுகள்ல இருந்து வர போற வர்த்தக கப்பல்களாக இருந்தாலும் சரி, அவங்க தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அந்த பகுதியிலையும் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்படும். அப்படி நடந்துச்சுன்னா ஏற்கனவே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல ஒரு முடக்கம், இன்னொரு பக்கம் செங்கடல்லையும் முடக்கம் அப்படின்னா உலகத்தினுடைய வர்த்தகமே ஸ்தம்பிச்சு போகிற நிலைமை ஏற்படும். ஆனா இப்போ வரைக்கும் அதை ஒரு ட்ரம்ப் கார்டாக தான் ஈரான் வச்சிருக்காங்க.
அதை தேவையான நேரத்துல அவங்க பயன்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா முன்கூட்டியே ஹவுதிக்களை இந்த போருக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது அவங்களை வீக் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. போன வருஷம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தின தாக்குதல்ல ஹவுதிக்களுடைய அரசியல் படையில இருக்கிற சில முக்கியமான நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதனால முன்கூட்டியே ஹவுதிக்களை ஒரே நேரத்துல இந்த போருக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்களும் வீக் ஆயிட்டாங்கன்னா சரியான நேரத்துல செக் வைக்க முடியாது அப்படின்னு ஈரான் யோசிக்கிறதாகவும், நேரம் வரும்போது ஹவுதிக்களை ஒரு முக்கியமான காடாக பயன்படுத்துவாங்கன்னு சொல்லப்படுது. அதே நேரம் UAE ஹப்ஷான் ஃபுஜைரா அப்படிங்கிற அந்த 2 இடங்களுக்கு இடையில ஒரு பைப்லைன் போட்டிருக்கிறதாக சொல்றாங்க. இந்த பைப்லைன் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் இருக்கிற அந்த கடல் பகுதிக்கு போகாது. அதை கடந்து வந்ததுக்கு பிறகு, அந்த டர்னிங்கை கடந்து வந்ததுக்கு பிறகு அந்த இடத்துல தான் இந்த ஃபுஜைரா பைப்லைன் போய் முடியுது. அந்த இடத்துக்கு நம்ம எண்ணெயை கொண்டு போயிட்டோம்னா அங்கிருந்து எப்படியாவது கப்பல் மூலமாக எண்ணெயை மற்ற நாடுகளுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல UAE இருக்கிறதாகவும் சொல்றாங்க. ஆனா ஃபுஜைராவில் இருக்கிற அந்த எண்ணெய் கிடங்குகள் மேலதான் ஈரான் இப்போ தாக்குதல் நடத்தியிருக்காங்க. UAE அந்த திட்டம் எவ்வளவு தூரம் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது சந்தேகம் தான். இன்னொரு பக்கம் மேற்காசியாவில் தாக்குதல் குறைஞ்ச மாதிரியே இல்லை, எல்லா நாடுகள் மேலேயும் தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துறாங்க, இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடத்துறாங்க, முக்கியமான நபர்கள் கொல்லப்படுறாங்க அப்படின்னு தொடர்ந்துகிட்டே இருக்கு இந்த கொலைகள். இதுக்கிடையில ஐநா சபை ஈரான்ல இருக்கிற மினாப் அப்படிங்கிற நகரத்துல இருந்த ஒரு பள்ளி மேல நடத்தப்பட்ட தாக்குதலில் 165 சின்னஞ்சிறு சிறுமிகள் கொல்லப்பட்டாங்க இல்லையா, அதை விசாரிக்க இருக்கிறதாக ஐநா அறிவிச்சிருக்காங்க. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும். நாளைக்கு, அதாவது மார்ச் 19ஆம் தேதி ஜியோ பாலிடிக்ஸ், அதாவது சர்வதேச அரசியல்ல ஒரு மிக முக்கியமான நாள். அந்த நாள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற போருக்கும் இந்த மார்ச் 19க்கும் ஒரு வகையில தொடர்பு இருக்கு. அதை பத்தி தான் நாளைக்கு நம்ம டீகோட் நிகழ்ச்சியில பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான வீடியோ, இணைஞ்சிருங்க. நன்றி. உங்களின் விதவிதமான சமையலுக்கு விதவிதமான சுவை தரும் ஒரே மசாலா, இதுதான் அன்பின் சுவையான அடையாளமான சக்தி மசாலா. உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் தலைமுறையை தொடர்ந்து வரும் தரம் மற்றும் நம்பிக்கை.